பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என. வணக்கம் அம்மா. வணக்கம். சரி, என்ன பேர் அம்மாக்கு? அம்மாக்கு பிறந்த நாள். அம்மாக்கு பிறந்த நாளா இன்னைக்கு? சரி, அம்மாக்கு பிறந்த நாள். அம்மாக்கு என்ன பேர்? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. சரி, ராஜேஸ்வரி அம்மாக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 90வது பிறந்த நாள். சரி, அம்மாக்கு 90வது பிறந்த நாளாமன்னு சொல்லி யாரோ உங்களுக்கு பரிசுகள் எல்லாம் அனுப்பி இருக்கணும். சரியா? முதலாவது நீங்க சாப்பிடலாமோ தெரியாது உங்களோட வயசுக்கு, ஆனா உங்களுக்கு இனிப்பு கொடுக்கணுமா? இந்த நாள்ல இனிப்போட நீங்க உங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லி ஒரு என்னன்னு சொல்ற சாக்லேட் கூட அனுப்பி இருக்கணும். சரியா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இல்ல அவ கஷ்டப்படுத்தாதீங்க, நீங்க வாங்க. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யார் அனுப்பினாங்க? சரி, நிறைய பேர் சொல்றீங்க. மோகன், தீவன், குமரன், இதெல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க. யார் இவங்க எல்லாம்? எல்லாரும் பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள் அம்மாக்கு? 15 பிள்ளைகளா? அப்பா, இங்க 2வதுக்கு எங்களுக்கு உயிர் போற மாதிரி இருக்கு. 15 பிள்ளைகளா? சரி, சந்தோஷமா இருக்குது கேட்க. இந்த இப்பெல்லாம் முதலாவது பிள்ளைய ரெண்டோனவே காணும் நிப்பாட்டுற காலமா போயிட்டுது. என்னண்டு 15 பேரையும் பெற்றது மட்டும் இல்ல வளர்த்து முடிச்சீங்கன்னு தெரியல. சரி, சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க, இப்படித்தான் சொல்றாங்க என்ன, ஒரு பிள்ளைய முதலெல்லாம் 5 பிள்ளைய ஒரு அம்மா வளர்த்தான்னு சொல்லி, இப்ப ஒரு பிள்ளைய 5 அம்மா மேல வளர்க்குறாங்கன்னு சொல்லி, பெரியம்மா, சித்தி, அம்மம்மான்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பிள்ளைய வளர்க்க வேண்டி இருக்குது. சரி, சந்தோஷம். இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நாங்களும் ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கணும். நீங்களும் 90வது கேக் வச்சிருக்கிறீங்க. ஆனா தண்ட கேக்கையும் நீங்க வெட்டணும்னு சொல்லி ஆசையா ஒருத்தங்க கேக் அனுப்பி இருக்கிறாங்க. கொடுத்துருவோமா? சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வைங்க. சரி, யார் இப்ப அனுப்பினா? சரியா சொல்லுங்க. 15 பிள்ளைல எத்தனை பேர் வெளியில நிக்கிறாங்க? 5 பேர் வெளிநாட்டுல நிக்கிறாங்க. அப்ப நீங்க சொன்ன 5 பேர்த்த பேருமே வெளிநாட்டுல நிக்கிறார்கள். இந்த பேரா சொன்ன நீங்க? சரி, அந்த 5 பிள்ளைகள்ல யாரோதான் அனுப்பி இருக்கிறாங்க போல இருக்குது. அப்படி அனுப்பினது எந்த பிள்ளை? குமரன். ஏன் குமரன் சொல்றீங்க? 5 பேர்ல ஏன் குமரனை மட்டும் ஸ்பெஷலா சொல்றீங்க? எல்லாரும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க? சரி, உங்களுக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு இங்க நாளைக்கோ என்னவோ வெட்டிங் அனிவர்சரி வருதாம்னு சொன்னாங்க. யாருக்கு அது? உங்களுக்கு தான். சரி, என்ன பேர் உங்களுக்கு? ஜெயந்தினி. சரி, உங்களுக்காக நாளைக்கு வெட்டிங் அனிவர்சரி வருதுன்னு சொல்லி உங்களுக்கு 10,000 ரூபாய் காசோட சேர்த்து உங்களோட வீட்டு தேடி ஒரு குபேரன் வந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்தே வாங்கி கொள்ளுங்க. சரி, யார் இப்படி எல்லாம் உங்களையும் சேர்த்து சந்தோஷப்படுத்த நினைச்சது, கொடுத்தது? எல்லாரும் செய்யக்கூடிய ஆட்கள் தான். ஆனா இது யாரும் ஸ்பெஷலா உங்களுக்கு கொடுக்கணும்னு அனுப்பி இருக்கணும். சரி, அம்மாக்காக நாங்க இன்னொரு விஷயமும் செய்ய போறோம். ஒரு பிறந்த நாள் பாட்டுண்டு. இந்த பரிசுகளை அனுப்பின பிள்ளை பக்கத்துல இல்ல. இன்னைக்கு பக்கத்துல நின்று உங்களோட கைய பிடிச்சு கேக் வெட்டணும், உங்களோட கையால கேக் சாப்பிடணும், உங்களுக்கு தீத்தி விடணும்னு ஆசைப்பட்ட ஒரு பிள்ளை பக்கத்துல இல்லை. எல்லாருமே அதை தான் விரும்புகிறோம். அப்படி தான் ஆசைப்படுறேன். ஆனா எங்க அம்மாக்கு பக்கத்துல நான் இல்ல. இருந்தாலும் அம்மாக்காக இந்த பரிசுகளை அனுப்பி இருக்கிறேன். 90வது பிறந்த நாள்ல அவன் சந்தோஷமா இருக்கணும். எங்களை இவ்வளவு பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு நாங்க வெளியில நல்லா இருக்கிறோம்னு சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கிறேன். சரியா? அனுப்பி இருக்கிற யாருன்னு வர சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க யாருன்னு. குமரன். சரி, எத்தனையாவது மகன் குமரன்? 9வது. அதுலயே டவுட்டா இருக்கு நிறைய பேருன்றபடியா. சரி, அப்ப குமரன் இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க. குமரன் மட்டும் இல்ல, இன்னொரு ஆளும் அனுப்பி இருக்குது.
யார் அது? ஆ? குமரன் தான். அப்படி அவர் மட்டும்தான். உங்களுக்கு அவர் மட்டும்தான். சரி, குமரன் மட்டுமில்ல, இன்னொரு ஆளும் அனுப்பி இருக்குது. நாங்க அந்த ஆளையும் சொல்ல முதல்ல உங்களுக்காக ஒரு பிறந்தநாள் பாட்டு ஒன்று குமரன் சார்பாக படிச்சுட்டு அவரே பக்கத்துல நின்று அம்மாவுக்கு பிறந்தநாள் பாட்டு படிக்கிற மாதிரி படிச்சு விஷ் பண்ணி போட்டு மற்றது யாருன்றதையும் சொல்லிடுவோம் என்ன? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. சரி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமா? குமரன்கிட்ட இருந்து சுவிஸ்ல இருந்து பரிசுகள் வந்திருக்குது. சந்தோஷமா? அவர்கிட்ட இருந்து இப்படி எல்லாம் வருமானு நினைச்சீங்களா? சரி, இல்ல அவர் மட்டும் இல்ல, உங்களுடைய மருமகள் குமுதினி மற்றது ஸ்ரீகுமரன் மகன்கிட்ட இருந்து 2 பேரும் சேர்ந்துதான் இந்த பரிசுகளை உங்களுக்கு கொடுக்கணும் ஆசையா கொடுத்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கடவுள் உங்களை ஆரோக்கியமா பார்த்துக்கொள்ளணும், நோய்கள் இல்லாமல். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். குமரனுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த பரிசு எல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு? சந்தோஷமா முதல்ல? சரி, குமரனுக்கு என்ன சொல்ல போறீங்க இதெல்லாம் அனுப்பினதுக்கு அம்மாக்கு? இன்னைக்கு சந்தோஷம்னு சொல்றீங்க. சரி, நாங்க அதை அவருக்கு சொல்லி விடுறோம். சரியா? சரி, நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் வாழ்த்தி கொண்டு விடைபெறுறோம். போயிட்டு வரோம். ஓகேயா? சரி.